அது எப்படி? நல்லா யோசிங்க. மர்மமான மூங்கில் இளவரசி. சில நேரத்துல மக்கள் மர்மமான சம்பவங்களை பாக்குறது உண்டு. கண்ணால பார்த்த விஷயத்த நம்பலாமா வேண்டாமாங்கிறது அவங்க உங்களோட மனசை பொறுத்து இருக்கு. ஓ சீக்கிரம் சீக்கிரம். ஓ ஓ சின்சான் இந்தா புடி. வாவ், அற்புதமா இருக்கு. இங்க என்ன இவ்வளவு மூங்கில் மரங்கள் இருக்கு? பால் எங்க போய் விழுந்துச்சுன்னு தெரியலையே. கோவமா இருந்தாலும் சரி, அங்க யாரும் இருக்காங்க? சந்தோஷமா இருந்தாலும் சரி, எப்பவுமே பாட்டுதான் பாட்டுதான் பாட்டு பாடுவேன். இடது பக்கம் வலது பக்கம் பாட்டு பாடுவேன். இடுப்ப வளைச்சு வளைச்சு நாம் பாட்டு பாடுவேன். ஆட்டம் ஆடுவேன். சூரியன் வந்தாலும் சரி, நிலவு வந்தாலும் சரி, நான் என் பாட்ட பாடிக்கிட்டே இருப்பேன். டப்ப 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 டப்பலா லல்ல லல்ல லாலா 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 ஹஹஹா லாலா. யார் இவங்க? அவங்க லிஃப்டிங் சூப்பரு. ஆ, யாரு? ஆன்ட்டி, உங்க கையில இருக்கிறது ஆக்ஷன் காமனோட ரிங்கு தானே? ஆமாப்பா, அவங்க போட்டிருக்கிறது பழங்காலத்துல யூஸ் பண்ண ரிங் தானே? ஆமா, அந்த கதையில ஆக்ஷன் காமெண்ட் 3க்கு போவான். உங்ககிட்ட அதே மாதிரி உள்ள ரிங்கு இருக்கு. கசமா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ரிங்க பத்தி ஏதாவது தெரியுதா? ஒண்ணும் தேவையில்ல, பால் கேட்க தானே வந்திருக்கோம். ஒழுங்கா அதை மட்டும் கேட்டு வாங்க போதும். ஓ ஆன்ட்டி, தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு உங்கள மாதிரி பேர பசங்க இருக்காங்க. அது அது வந்து அந்த பால் எங்களோடது. கொஞ்சம் திருப்பி கொடுத்துருங்களேன், நாங்க போயிடுறோம். மாட்டேன். அவங்க கோவப்படுறாங்கப்பா. நீ அவங்கள ஆண்டின்னு கூப்பிட்டதாலதான் அவங்க இவ்வளவு கோவப்படுறாங்க. நீ கூட தான் ஆன்ட்டின்னு கூப்பிட்ட. என்ன நயோ தாக்கே காகுயான்னு கூப்பிடுவாங்க. நீங்க என்ன காகுயான்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும். காகியாவா? நான் கேள்விப்பட்டிருக்கேனே. ஓ, அது பீரோ கடை தானே? காகியா ஒண்ணும் பீரோ கடை கிடையாது. காகியாங்கிறவங்க ஒரு இளவரசி. அவங்கள மூங்கில் இளவரசின்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா, ஒரு மூங்கில் காட்டுக்குள்ள ஒரு பெரியவர் அவங்கள கண்டுபிடிச்சாங்களா. அதுக்கப்புறம் அவங்க பெருசா வளர்ந்து ஒரு இளவரசி ஆயிட்டாங்களா. அதேதான். அந்த காகிய இளவரசி தான் வயசானதுக்கு அப்புறம் இப்படி ஆண்டியா மாறிட்டாங்களோ? நிஜமாவே இளவரசி தானா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அந்த மூங்கில் இளவரசி கதை 100 வருஷம் பழமையானது. இன்னும் சொன்னா அதுக்கு மேலே இருக்கும். அதனால வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம அவங்க அழகா இருப்பாங்க. முழு நிலவ பார்த்த மாதிரியே. அதோட இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. நான் பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். இளவரசி காகுயா, நீங்க நிஜமாவே மூன்ல இருந்து தான் வந்திருக்கீங்களா? நான் 3ல பிறந்து 3ல வளர்ந்த 3 குழந்தை. நான் பார்க்க அழகா இருக்கேனா? ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கீங்க. எதுக்காக நீங்க பூமிக்கு வந்தீங்க? ஏன்னா இது என்னோட கனவு. நிலவோட ஒளியில பூமி எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அந்த அற்புதத்தை பார்க்கணும், அந்த அற்புதமான பொருள் எல்லாம் பார்க்கணுங்கிறது என் ஆசை. அதுக்காக தான் நான் என் வீட்டை கூட விட்டுட்டு இங்க வந்துட்டேன். கிளம்பி வந்துட்டீங்களா? அப்படின்னா அந்த கதையில வருமே, பெண்கள்லாம் வந்தவங்க அப்படியே தூக்கிட்டு நிலவுக்கு போயிடுவாங்கன்னு. அது சும்மா எழுத்தாளர் அவர் இஷ்டத்துக்கு கற்பனையா எழுதினது. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. என்னோட உண்மையான கதை அதை விட அழகானது. இதோ அழகான இளவரசியோட படம் இங்க இருக்கு. அது நான் தான் என்னோட சின்ன வயசுல. அந்த காலத்துல என்ன எல்லாருக்கும் தெரியும். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா பூமியில வாழறவங்க சீக்கிரமா வயசானவங்களா ஆயிடுறாங்க. அதனாலதான் சமீபத்துல யாருமே என்ன எந்த விருந்துக்கும் அழைக்கல. சில பேர் அதுக்குள்ள என்ன ஆண்டின்னு கூப்பிடுறாங்க. என்ன பண்றது? அதனாலயே திரும்பவும் 3க்கு போயிடலாமான்னு யோசிக்கிறேன். 3ல எப்பவுமே நான் இளமையா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். அப்ப நீங்க 3க்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிடுவீங்களா? நிச்சயமா ஆயிடுவேன். இப்பவும் நான் அழகா தானே இருக்கேன், அசிங்கமா இல்லையே. நான் திரும்பி போகலன்னா அப்புறம் என்னால என் பென்ஷனை வாங்க முடியாது. இன்னைக்கு பௌர்ணமி. 3க்கு திரும்பி போக சரியான நாள் இதுதான். அப்ப ராத்திரியே போயிடுவீங்களா? போறதுக்கு முன்னாடி நீங்க பால குடுத்துட்டு போறீங்களா? இத ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போலான்னு இருக்கேன். குடுக்கறேன், ஆனா இதுக்கு பதிலா இதே மாதிரி உருண்டையா எனக்கு ஏதாவது கொடு. அப்படி நீ கொடுத்தனா இத உனக்கு நான் நிச்சயமா திருப்பி கொடுப்பேன். அட என்னப்பா இவங்க? உங்களுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க கொடுத்தீங்கன்னா இத திருப்பி கொடுத்துடுறேன். இவங்க கிட்ட நம்ம இப்படி மாறிட்டோமே. விடு, உருண்டையா ஏதாவது கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொடுப்போம். நாங்க கொண்டு வந்துட்டோம். அப்படியா? எங்க காட்டுங்க பாக்கலாம். நான் தான் முதல்ல காட்டுவேன்.
என்னது இது? இது மூனுடைய போட்டோ. ஒரு அழகான புக்ல இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இது ரொம்ப அழகா இருக்கு. மூன்ல எல்லார்கிட்டயும் இதை காட்டினா சந்தோஷப்படுவாங்க. அப்படின்னா இல்ல, இது அவ்வளவு ஒண்ணு பெர்ஃபெக்ட்டா இல்ல. அடுத்தது ஓ போ போ என்னது இது? இது கெப்பி சைனீஸ் மூன் கேக்குன்னு சொல்லுவோம். வாவ்! அம், ம், 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 ஓ ஓ ம். நீங்க கொடுத்த உணவுக்கு நன்றி. அவ்வளவுதானா? அடுத்தது நீ. நானா? நான் நிறைய தேடி பார்த்தேன். நானே எது கொண்டு வந்தேன் தெரியல. அதான் உருண்டையா கடிச்சதை நான் தூக்கிறேன் பாருங்க. இது கூட நல்லா ரவுண்டா தான் இருக்கு போல இருக்கே. இல்ல இல்ல, அந்த அளவுக்கு திருப்தியா இல்ல. சரி, அடுத்தது என்ன? நீ கொடு. இதோ குடுக்கறேன். உஸ்கு. பிடிப்பா. ஓ ஹோய். இத நீ பிடிப்பா. இதோ பாருங்க. நினைச்சா இப்படிதான் ஏதாவது பண்ணுவானு. இவன் மட்டும் ஏதா இப்படி இருக்கானே தெரியல. நிலவு ரொம்ப நல்லா இருக்கு. முழு நிலவு, பௌர்ணமி நிலவு, அற்புதமான நிலவு. நான் நிலவுக்கு திரும்பி போகும்போது இத பார்க்க முடியாதே. நான் என்ன பண்ணுவேன்? ஆனா அங்க இருந்து நீங்க பூமியை பார்க்கலாம். ஆமா, நீங்க எல்லாரும் கூட பூமியில தான் இருக்கீங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நான் இப்படியே கற்பனை பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அழகான நிலவு காட்டினதுக்கு நன்றி. எனக்கு திருப்தியா இருக்கு. சரி, நான் கிளம்புறதுக்கான ஏற்பாட பண்ணணும். பூமிக்கு என்னோட நன்றிகள். நிலவுல எனக்கு ஒரு புது வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. அங்க போனது நான் ரொம்ப அழகா சின்னவளா ஆயிடுவேன். அச்சச்சோ, அவங்க நிலவுக்கு திரும்பி போறாங்கப்பா. நம்பவே முடியலப்பா. அச்சே, இப்ப ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஆமால, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். வாங்க வாங்க போலாம். ஆனா என் பால் அவங்க கிட்ட இருக்கு. என் பால் கொடுக்காம போறாங்க. என்ன இங்க இருந்து அவங்க வீட்டையே காணோம். என்ன பெரிய வட்டமா இருக்கு. அப்படின்னா அவங்க திரும்ப போயிட்டாங்க. அப்ப என் பால் எங்க? இதுங்கிறது வந்தது. என் பால் வந்துருச்சு. இளவரசி காகுயா. ஓஹோ, அப்படின்னா அவங்க அந்த இடத்துக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. அவங்க வேற எங்கேயாவது தான் போயிருப்பாங்க. ஹோய். திரும்பி எங்க அடிச்சிட்டியா? இது எங்க போச்சுன்னு தெரியலையே. என் பால் எனக்கு வேணும். ககுயா இளவரசி நிஜமாவே நிலவுக்குத்தான் போனாங்களா இல்ல வேற எங்கேயாவது போனாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா நேத்து ராத்திரி நிலவு அற்புதமா இருந்தது. அவங்க மறுபடியும் நிலவுக்கு போய் அவங்க இளமையை அடைஞ்சு சந்தோஷமா இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம்.